கிருஷ்ணகிரியில் காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிடக் கோரி டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழ்நாடு மாநில வாணிப கழக கிடங்கு முன்பாக டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிடவும், மாற்று திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் விநாயகன் மற்றும் மாநில செயலாளர் அப்துல் கலீல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்திற்கு முறையான செயல்முறையினை டாஸ்மாக் நிர்வாகம் உருவாக்காமல் கடை ஊழியர்களிடம் திணித்துள்ளதாகவும், வேலை பளுவினால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இது மேலும் கூடுதலான வேலை பளு திணிப்பதாகவும், மது பாட்டிலுக்கான தொகையோடு வசூலிக்கப்படும் ரூபாய் 10 திரும்பி வராத பாட்டிலுக்கான தொகையையும் டாஸ்மாக் எடுத்துக் கொள்கிறது. இதனால் ஊழியர்களும் நுகர்வோரும் பாதிக்கப்படுகின்றனர் எனவும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பொதுநல வழக்கு இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை நிறுத்தி வைக்கவும், ஊழியர்களின் தலையில் திணிப்பதை கைவிடவும், மாற்று திட்டத்தை உருவாக்கி அமுல்படுத்த வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.